சேர்ந்த யாரையாவது ஒருவரை, ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவரை 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்க. ஐயா, நீங்க கேள்வி கேட்டு தற்போது குறுப்போதெல்லாம் போயிட்டு கூடாது. நான் பேசுறது உள்வாங்கணும். அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துட்டு திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில வர? ஏன்னா திமுக தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன். அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எந்த நாட்டுக்காரன்? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? 1964 வரை பேசிட்டாரு. இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்கிற 2 இஸ்லாமிய தம்பிகளை கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டாரு. இவ்வளவு நாள் இதுக்கு வெளியில இருந்தான். போய் அப்பவே சேர வேண்டியதானே? பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான்? அப்ப போய் திமுக சேரணும்னு. பெரியார் மேல பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. நான் அன்னையிலிருந்து பெரியாரை பத்தி பேசுறேன். என்னத்தையாவது பேசிக்காதீங்க. பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன். நான் அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் திரியிற? எதுக்கு திரியிற? பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு. நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் என்ன பேசிருக்கேன்? பொது தளத்தில் என் தலைவன் பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரிஞ்சிடும். கேட்டிருக்கீங்களா? கேட்கிறீங்களா? நீ சொல்றபடி சோ கால்டு டெரரிஸ்ட் அப்படிதானே சொல்ற? எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற? அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி தேர்ட் போர்ஸா மாறி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல. அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு இருக்காதியே தம்பி. கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு.